குடும்ப பிரச்சனை இல்லை, பொறாமை அப்படி சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு 4 வயசு, அதில் 3 வயசு தெரியாமல் பண்ணிட்டாரு. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று புள்ள நினச்சி நாங்களா இருந்தோம். ஸோ நான் சினிமாவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைய அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அப்பவே 43, 42 என்னமோ. ஸோ இனிமேலாம் கல்யாணம் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த குடும்பத்துக்காக நீயும் கொஞ்சம் உழைச்சிருக்க. அது ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் 2 வருஷம் அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பாவும் சம்பாரிச்சாரு, சின்ன சம்பாரிச்சு, பெரிய என்ன சம்பாரிச்சேன். அதில் நீ ஒரு பங்கு, நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு கல்யாணம் பண்ணணும். இல்லை நான் பெரிய இதுவாகணும், நான் பெரிய எடிட்டரில் பெரிய இதுவாகணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி அது மாதிரி ஆச்சு எல்லாம் இல்லை. நான் எதை வச்சு நான் கல்யாணம் எனக்கு பண்ணால் பாம்புரோக்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒன்று பண்ணுவேன்னா ஒரு 1 lakhல நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா ஒன்று கோயில்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன மண்டபமோ ஏதோ ஒன்று பண்ணீங்க, ஹாலில் கூட பண்ணால் போதும். பண்ணிட்டு மிச்சம் 4 லட்ச ரூபா எடுத்து பிஸ்னஸ் நீங்கள் ஒரு அப்போல்லாம் ரொம்ப கம்மி தான். 4 லட்சம்ன்றது இன்னைக்கு 40 லட்சம் மாதிரி. ஆமாம். அதனால சேர்த்து வச்ச போல உங்களுக்கு தரேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்போ அதில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வச்சு நீங்கள் லைஃப் லாங் ஓட்டினாங்க. பொண்ணம்பளை எப்போ சாவான் எப்போ இருப்பான்னு எனக்கே தெரியாது. நான் ஸ்டட்டில் இருக்கிறோம். அதனால எனக்கு கூட நீங்கள் மேனேஜர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு. அது இல்லை பண்ணால் நான் பாம்புக்குறோம். ஃபஸ்ட் அடி லைஃப்பில் எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் போச்சு காசு. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்கம் டேக்ஸில் என்னை மாட்டி விட்டார். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது. இன்சூரன்ஸ் அடமானம் வச்சு ஒரு 60,000 ரூபா கேட்கலான்னு இருந்தேன். அது ஒரு 3 லட்சமோ 2 லட்சமோ இன்சூரன்ஸ். அதை வச்சு அடமானம் வச்சு வாங்கலாம். நான் அதை எடுத்து போய் போட்டு என் ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்து போய் கொடுக்குறேன். அங்கே என்ன சார், இது ஆள் மாறி சார், கையெழுத்து போட இவங்க இல்லை, முத்துக்குமார சுவாமி அவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு இதாகிடுச்சு. இப்படி ஒரு சில தவறுகள் போயிட்டு இருந்து சினிமா கம்பெனியில் நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் இது பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டாண்ட பள்ளம் தோண்டிந்தார். எவனோ எதையோ சொன்னதை கேட்டுட்டு சூனியம் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இருதயராஜின்ட்டு ஒரு பையன் நம்ம கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. பட் அவர் கிறிஸ்டின், அவருக்கு இது நம்பிக்கைலாம் கிடையாது. பாவம் அவரை மிரட்டி இவர் அங்கே பள்ளம் தோண்டு, இல்லைன்னா உன்னை திருடன் சொல்லி உன்னை அவன்கிட்ட மாட்டி விட்டுருவேன், அப்புறம் கேஸ் போட்டு வந்துடும் அப்படி சொல்லி அவரை இது பண்ணாங்க. அவர் பாவம் அவர் என்ன பண்ணார், குழந்தை குட்டி இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் ஏதோ சொல்லியிருக்காரு. சும்மா வாடா, நீ சும்மா நானே வச்சு நோடி இருக்க முடியும், நீ தானே சின்ன பையன் குத்து அப்படின்ட்டு வீடு கார்னரில் குத்தி பொம்மை கம்மை அது எலுமிச்சப்பழம் இன்னொன்று சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. நான் எதார்த்தமாக ஒரு 1:30 மணிக்கு இந்த தேட்டரில் சினிமா பார்த்துட்டு போகும்போது எல்லாம் தலன்னு போவோம். திடீர்னு ஏந்துப்பேன். நான் ஏந்துட்டேன் எடுத்து வெளியே பால்கனிலேருந்து பார்க்குறேன், இவன் 2 வேலை முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விட்டேன். அவர் மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லிட்டாப்ல, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, சூனியங்க என்ன அதெல்லாம் அவங்க இல்லைன்னா என்ன இது மாதிரி பண்ணுறாங்க, நீங்களே கேட்டுங்க. சரி இந்த வேலை இப்படி எத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைங்க அன்னைக்கு கூட ஏதோ ரசத்தில் ஏதோ கலந்து கொடுக்க சொன்னார். ஓ அப்படியா? பொடியில் கலந்து கொடுக்க சொன்னார். என்ன பொடி தெரியலங்க. அப்புறம் நான் வேற ஒரு சித்தர்கிட்டலாம் கேட்டேன், இந்த ரசத்தில் என்னங்க பிடிக்கிறோம், மந்திரமா தந்திரமா அது ஒன்றும் இல்லை தம்பி, குதிரை முடியை கலந்துருவாங்க தூள் பண்ணி. குதிரை முடியா என்ன காய்ச்சமா? நார்மலாக மனுஷ முடியினாலே உங்களுக்கு பேதி ஆகும். குதிரை முடி என்னன்னு கேட்டால் அது ஷார்ப்னஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்டெம்பாக இருக்கும். அது குடலில் குத்திச்சுன்னா எடுக்க முடியாது, இன்னும் உள்ள விட்டு இது பிச்சை எடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் தூள் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒட்டிக்கும். அதே மாதிரி குடலில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. ஒரு 1.5 வருஷம் பேதி ஆகிக்கினே ஆள் அப்படியே உருகிட்டார். ஆமாம் உள்ளே உள்ளே ஆகிட்டார். அப்புறம் ஆட்டோமேட்டிக் உடம்புல இருக்க டிஃபரன்சியேஷன் வந்தோடனே ப்ரெஷர் சுகர் டப்புன்னு இமீடியட்டாக